بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது, சரியானது அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்றும், விடயங்களிலே கெட்டதே மோசமானதே, மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும், அவைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கூறியவனாக இந்த ஃபத்வா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மை காலமாக எமது நாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகள், அழிவுகள், இழப்புகள், அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, இப்படி அனைத்தையும் வாசித்துவிட்டு, பார்த்துவிட்டு, கேட்டுவிட்டு, உணர்ந்துவிட்டு இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த சூழ்நிலையில் அனைத்து உறவுகளையும் மூன்று பிரிவினர்களாக நோக்கலாம். அதில் ஒன்று இழப்புகளுக்கு முழுமையாக உள்ளாகி உயிரை இழந்து ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள். இரண்டாவது பிரிவினர் தங்களுடைய உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து அல்லாஹ்வின் பாவமன்னிப்பையும் கூலியையும் பெற்றவர்கள். மூன்றாவது பிரிவினர் அவற்றுக்கு உட்படாமல் அவர்களுக்காக எம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த மூன்று பிரிவினர்களில் பெரும்பாலும் மூன்றாவது பிரிவினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எந்த அடிப்படையிலும் சோதனைக்குள்ளானவர்கள் அனைத்து உறவுகளும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது சிலவற்றை எடுத்து சோதிப்பான்,
சிலருக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் கொடுத்தும் சோதிப்பான். ஒட்டுமொத்தத்தில் அனைவரும் சோதனைக்குள்ளானவர்கள் என்ற அந்த உண்மையோடுதான் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாத்தின் அடிப்படையில் சில விடயங்களை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனைகள் இது அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் உள்ளது என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, குல் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதி வைத்ததுதான் எங்களுக்கு நடக்கும் என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். ஹுவ மௌலானா, அவன் எங்களுடைய பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள் என்ற அந்த கலாக்கதினுடைய ஆழமான வசனம் எம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். எங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த இழப்புகள் வந்தாலும் அல்லாஹ் ஏற்கனவே இதை எழுதிவிட்டான். எம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும், எம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இழப்புகள் சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ் எழுதினது மாத்திரம்தான் நடக்கும் என்ற ஆழமான ஈமானின் ஆறு நம்பிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா பிஇذنில்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அனுபவிக்கக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் நடைபெறாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ்வின் வல்லமைக்குட்பட்டது, அல்லாஹ் நாடியதை செய்வான் என்ற அல்லாஹ்வின் வல்லமையை நம்பிய நாங்கள் அல்லாஹ் சோதிக்கும் பொழுதும் அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படை. எம்முடைய வாய்ப்பேச்சுக்கள், எம்முடைய வார்த்தைகள், எம்முடைய செயல்கள் அல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதே போன்று சோதனைகளை பொறுத்தவரைக்கும் அந்த சோதனைகளை இரண்டு காரணங்களுக்காக அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். ஒன்று, பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, குற்றங்கள் அதிகரிக்கின்ற பொழுது தண்டனையாக வழங்குகிறார். அதே போன்று மோமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த ஈமானை பரிசீலிப்பதற்காக பாக்கியத்துக்காகவும் அருளுக்காகவும் வழங்குகின்றார். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் இந்த ரெண்டு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் வழங்குகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், நபிமார்களுடைய அழிக்கப்பட்ட சமூகத்தின் வரலாறுகள், சம்பவங்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டது, துன்புறுத்தப்பட்டது, அழிக்கப்பட்டதுக்கான காரணங்களை பார்த்தால் அவர்கள் உலகத்தில் செய்த அட்டூழியங்கள், அவர்கள் உலகத்தில் செய்த குற்றங்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்கள், அல்லாஹ்வை புறக்கணித்து பேசிய வார்த்தைகள், பேச்சுக்கள். நூஹ் நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதிகமான காலம் உலகத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காலத்தில் ஷிர்க் அதிகரித்து காணப்பட்டது. இன்னி தஅவத்து கௌமி லைலா வ நஹாரா, இரவு பகலாக நாங்கள் என்ன செய்தோம், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தோம் என்று நூஹ் நபி சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். கடைசியாக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது என்ன, நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று கட்டளை வர அதற்கும் பரிகாசமாக பேசிவிட்டு போனார்கள் அவர்களுடைய சமூகம். ஒட்டுமொத்தத்தில் அந்த சமூகத்தை அப்படியே அல்லாஹ் அழித்த வரலாறை குர்ஆனில் பார்க்கிறோம். மதியன் வாசிகளுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற வேளையில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அந்த காலத்தில் பொருளாதார மோசடி மேலோங்கி காணப்பட்டது. அளவை நிறுவையில் மோசடி செய்தல் அந்த காலத்தில் மிக பெரும் குற்றமாக, பாவமாக இருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு அதை பற்றி சொன்னார்கள்.
அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பெரும் சத்தத்தை கொண்டு அழித்தான். காலை எழுந்த பின்னால் வீடுகளில் மரணங்களும் உடல்களும் புணமாக கிடந்த அந்த சம்பவங்களை குர்ஆனில் பார்க்கிறோம். அதே போன்று லூத் நபியுடைய வரலாற்றை படிக்கின்ற வேளையில் அந்த சமூகம் ஒழுக்க சீர்கேட்டில் உச்சத்தில் இருந்தார்கள். போர்னை சேர்க்கையை அவர்களுடைய வழக்கமாக எடுத்துக் கொண்டார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தும் சரியான மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தும் அவர்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தாளிகளை கூட தப்பெண்ணங்களோடு பார்த்தார்கள். இப்படி ஒழுக்க சீர்கேட்டில் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களையும் முழு ஊரையும் முழுமையாக பிரட்டி அந்த சமூகத்தை அழித்து போட்ட வரலாறை பார்க்கிறோம். இப்படி உலக வரலாற்றில் நபிமார்கள் வாழ்ந்த அந்த சம்பவங்களை, அவர்களுடைய சமூகத்தை பற்றிய இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற வேளையில் குற்றங்கள் அதிகரிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அழிவுகளும் அனர்த்தங்களும் ஏற்படும் என்பது யதார்த்தம். அது அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் வழங்குவான் என்பதை எமக்கும் படிப்பினையாக இறைவன் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில், அதாவது வேதத்துடைய நசாராக்களை பற்றி சொல்கின்ற பொழுது வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, அல்லாஹ் தஆலாக்கு பிள்ளை இருக்கிறது, பிள்ளை எடுத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லகத் ஜிஅத்தும் ஷைஅன் இத்தா, நீங்க பேசுற வார்த்தை மிக பயங்கரமானது. இந்த வார்த்தையை மலைகளும் கடல்களும் பூமியும் கேட்கும் பொழுது தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்த், பூமிகள் பிளந்துவிடும், மலைகள் சுக்குநூறாக மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சிறுக்கியத்தான வார்த்தைகள் அதிகரிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு செயற்பாடுகள் அதிகரிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய செயற்பாடுகள் அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தண்டனைகள் அனர்த்தங்களாக வரும், அழிவுகளாக வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்ற பொழுது எங்களை திருத்துவதற்காக, திரும்பிக் கொள்வதற்கு சந்தர்ப்பமாக இப்படிப்பட்ட அழிவுகளையும் அனர்த்தங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்பதை குர்ஆன் எமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், இப்படிப்பட்ட அனர்த்தங்களை கண்ட நாங்கள், அழிவுகளை கண்ட நாங்கள், கேட்கின்ற நாங்கள் அவைகளை பற்றி கவலைப்பட்டு பேசிக்கொண்டு மாத்திரம் இருக்காமல் அழிவுக்குட்பட்டவர்களுக்கு துஆ பிரார்த்தனை செய்வதோடு எம்மில் நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அனர்த்தங்களுக்கு உட்பட்டவர்களை பார்த்து நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் எமக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். எங்களுக்கு உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் வழங்கி இருக்கிறான். எங்களுக்கு உயிர்ப்பாக்கியத்தை தந்திருக்கிறான். நாங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்பது நாம் இந்த நேரத்தில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நாம் குடும்பத்தோடு இருக்கிறோம், நாம் நண்பர்களோடு உறவாடுகின்றோம், எங்களுக்கு அழிவு வராதா? இதே சிந்தனையில் தான் அவர்களும் இருந்திருப்பார். இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து, அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மக்களை பார்த்து, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஏற்பட்டதாம், இங்க ஒன்றும் வரல என்று நினைச்சு கொண்டிருந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்த வரலாற்றை பார்க்கிறோம். அப்படி யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் எமக்கு இன்னும் அவகாசம் வழங்கி வைத்திருக்கிறான். எங்களை மாற்றிக்கொள்வதற்காக, எங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் செலவழிப்பதற்காக, எங்களுடைய இருக்கக்கூடிய பாவங்களை எங்களிருந்து துப்புரவு செய்து கொள்வதற்காக என்ற மிக முக்கியமான பாடத்தை நாம் படிக்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். அதே போன்று சோதனைகளை அல்லாஹ் தஆலா குற்றங்களை திருத்துவதற்காகவும் தண்டனைகளாகவும் வழங்குவான் என்பதை போல மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும்
அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு அருளாகவும் பாக்கியமாகவும் தருவான், சோதனைகளை வழங்குவான், சோதிப்பான் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் சொல்கிறான், வலனபுல்வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், உங்களை நாங்கள் பயத்தை கொண்டு, பட்டினியை கொண்டு, சொத்துக்களை அபகரிப்பு எடுப்பதை கொண்டும், உயிர்களை இழக்கச் செய்வதை கொண்டு சோதிப்போம். வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த சோதனைகளை ஏற்று, அந்த இழப்புகளை ஏற்று, அல்லாஹ்வின் கலாக்கதிரை ஏற்று பொறுமையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்ற நன்மாராயம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சோதிக்கப்பட்டவர்களுக்கு அருளாக சொல்லி காட்டுகிறார். சோதிக்கப்பட்டவர்களுக்கு பாக்கியமாக சொல்லி காட்டுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விடயம் ஆச்சரியமானது என்றார். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு என்ன விடயம் ஏற்பட்டாலும் அது அவனுக்கு நலவுதான். சந்தோஷமான விடயங்கள் அவனுக்கு ஏற்பட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அல்லாஹ்வை புகழ்வான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவான். அவனுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய சோதனை ஒன்று ஏற்பட்டால் அவன் பொறுமையாக இருப்பான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்றால் மூமின்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு சோதனை என்பது பாக்கியம், அது அருள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்றே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு நோவினை, ஒரு முள் குத்துப்பட்டு ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது அவனுக்கு நற்கூலியை கொண்டு வந்து கொடுக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவன் அதனை தாங்கிக் கொண்டிருந்தால் அது அவனுக்கு தௌபாவாக அமையும் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டவர்களுக்கு பாக்கியமாக சொல்லி காட்டுகிற செய்தியையும் பார்க்கிறோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹுதாஉ ஹம்ஸ், ஷஹீதுகள், ஷஹீதுக்குரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் 5 விதமானவர்கள், 5 பிரிவினர் என்றார்கள். அதில் ஒரு பிரிவினராக சொன்னார்கள், நீரில் மூழ்கி இறந்தவர் ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் என்றார்கள். இடுபாடுக்கிடையில், கட்டிடங்களுக்கிடையில், மண்சரிவுகளின் போது அதற்கிடையில் மரணித்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் என்றார்கள். அப்படி என்றால் சமகாலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், இழப்புகளுக்கு உள்ளானவர்கள் ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலம் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று உடைமைகளை இழந்தவர்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள், தங்களுடைய வீடு வாசல்களை இழந்தவர்கள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு சமூகம், நற்கூலியை பெற்ற ஒரு சமூகம் என்று பாக்கியமாக இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அப்படி என்றால் 3வது பிரிவினராக இருக்கிற நாங்கள் எமக்கு என்ன கடமைகள் இருக்கின்றன? எம்மை திருத்திக் கொள்வது மாத்திரமாகும் பக்கம் உள்ள கடமை, எம்மை பண்படுத்திக் கொள்வது மாத்திரமாகும் பக்கம் உள்ள கடமை. சோதனைகளுக்கு உள்ளானவர்களில் மிக பெரும் சோதிக்கப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான். இந்த அனர்த்தங்களில் பாதிப்புக்குள்ளாகி சோதிக்கப்படக்கூடியவர்களில் மிக பெரும் அதிகமாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் ஒரு பக்கத்தில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள், இன்னொரு பக்கத்தில் தௌபாவையும் பாவ மன்னிப்பையும் பெற்றவர்கள். அப்படி என்றால் 3வதாக இருக்கக்கூடிய நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? வெறுமனே பேசிவிட்டு கவலைப்பட்டு இவ்வளவு சேதமாவா, நம்முடைய வாழ்க்கையில் இதை கண்டில்லை என்று பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக் கொள்வது போதுமா? அல்லது எண்ணப்பட்ட சில தொகைகளை சதக்கா கொடுத்தால் மாத்திரம் போதுமா? இதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அனர்த்த சூழ்நிலைகளின் போது ஒரு முஸ்லிம் எவ்வாறான சிந்தனையோடு இருக்க வேண்டும், அவருடைய பேச்சுவார்த்தைகளில் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும், அவருடைய செயற்பாடுகளில் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும், அவருடைய பேச்சுவார்த்தைகள் சிறுக்கியத்தான பேச்சுவார்த்தைகளாக இருந்தால், குஃப்ரியத்தான செயல்களாக இருந்தால், செயற்பாடுகள் ஒழுக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருந்தால், உலக வரலாற்றில் அழிவுகள் ஏற்பட்டதை போல எமக்கும் அழிவு வரும் என்பது இஸ்லாம் தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், மிக முக்கியமான படிப்பினை. எனவே அனர்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்றால், எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இபாதத்களில் எங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தௌபா செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவத்தை இறைவனிடத்தில் முறைப்பாடு செய்து, இறைவா நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்று இறைவனிடத்தில் உறுதியாக சொல்லிவிட்டு அந்த பாவத்தை எம்மத்தியிலிருந்து அகற்றிக் கொள்ள வேண்டும். இது நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமும் செயற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான செயற்பாடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை புரட்டி படிக்கின்ற வேளையில் முஸ்லிம்கள், இஸ்லாமிய உறவுகள், மனிதர்கள் ஒரு பக்கத்தில் சோதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு பணி செய்ய வேண்டும், எவ்வாறு சேவையாற்ற வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், நீங்கள் கொடுக்கிற தர்மம் உங்களுடைய சொத்துக்களில் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டாது என்றார். நீங்கள் கொடுக்கிற தர்மம் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டாது என்றார்கள். சதக்கா என்ற ஒரு இபாதத்தையும் சொல்லித் தருகிறது இஸ்லாம், ஜகாத் என்ற இபாதத்தையும் சொல்லித் தருகிறது. ஜகாத் என்றால் ஜகாத்துடைய அளவு கடமையான அந்த ஒரு பணக்கார சமூகத்துக்கு மாத்திரம்தான் கடமை, இந்த அளவுதான் கொடுக்க வேண்டும் என்று வரையறையிட்டிருக்கிறது. இவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று 8 கூட்டத்தார்களை குர்ஆன் அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஜகாத் கடமையாகிய ஒரு செல்வம் தான், அந்த ஜகாத்தை வெளியாக்காமல் இருந்தால் அந்த சொத்து அவருக்கு ஹராம். ஜகாத்தை கணக்கிட்டு நான் ஜகாத்துக்கு தகுதி பெற்று விட்டேன் என்று அடையாளம் கண்டால் எவ்வளவு அளவு, எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்காவிட்டால் அந்த சொத்து அவருக்கு ஹராம், அதை பாவிப்பது அவருக்கு ஹராம். எங்களுடைய சமூகம் ஜகாத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த சமூகத்துக்கு பஞ்சம் ஏற்படும் என்று இஸ்லாம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மறுத்த கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். இந்த 50 கடமைகள் ஒரு கடமையை மறுக்கிற கூட்டம். ஆனால் இன்னும் ஒரு இபாதத்தையும் சொல்லித் தருகிறார், அது சதகா, அது தர்மம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரத்தின், பேரித்தம் பழத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒரு கீற்றை தர்மம் செய்தாவது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார். எல்லோருக்கும் செய்ய முடியுமான இபாதத் சதகா. அப்படி என்றால் நாங்கள் உடைமைகளோடும் பொருளாதாரத்தோடும் ஓரளவு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை முழுமையாக அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், எம்மால் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம். உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால், அல்லது ஒரு விளையாட்டு டோர்னமெண்ட் நடக்கிறது என்றால் சர்வ சாதாரணமாக கடைகளுக்கு, கடை முதலாளிமாரிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது 50,000, 1,00,000 என்று அப்படியே வீசுவார்கள், கணக்கு பார்க்க மாட்டார்கள். ஆனால் சதக்கா கொடுக்கின்ற பொழுது, கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது 1000 ரூபாவா இல்ல 500 ரூபாய் கொடுத்தா போதும் என்று அதிலையும் குறைக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சதக்கா கொடுக்கின்ற பொழுது நாம் யோசிக்கிறோம் 10,000 மிச்சம் கொஞ்சம் குறைப்போம் என்று. அன்பார்ந்தவர்களே, அவைகள் தான் எங்களுக்கு மண்ணறையில் உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு உதவியாளர்களாக இருப்பார்கள். அவைகள் தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள் இருந்து சதக்கா எங்களை பாதுகாக்கும். நபிகளார் சொன்னார்கள், எங்களுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது
அந்த கஷ்டங்களை நாங்கள் கொடுக்கிற சதக்காக்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்யும். நாங்க கஷ்டத்தில் அவர்களுக்கு சதக்காக்கள் கொடுக்கின்ற பொழுது கஷ்டத்தோடு அவர்கள் கேட்கிற துவா எங்களுடைய குடும்ப பரக்கத்துக்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் அவர்களுடைய துவா. என்ற பெயர் தெரியாதவர்கள், முகம் கண்டிராதவர்கள் அவர்களுக்கு சதக்காக்கள் கொடுக்கின்ற பொழுது வயிறார சாப்பிடுவார்களா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வைக்கிற அந்த துவா எங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும், எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். சில நேரம் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும், ஆனா காரணம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் செய்த சதக்காக்களை நினைத்து பாருங்கள். சில நேரம் அந்த சதக்காக்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக காரணமாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆகவே அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், அவர்களுக்கு எங்களால் முடியுமான சதக்காக்களை முடியுமான வழிகளில் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது நாம் இந்த கட்டத்தில் எம்மை படித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் யார் ஒருவன் நிவர்த்தி செய்து வைக்கிறானோ நாளை மறுமையில் அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்து வைப்பார். ஒரு முஸ்லிம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் யார் நிவர்த்தி செய்து வைக்கிறானோ, உலகத்திலும் மறுமையிலும் யார் உதவி செய்தானோ அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நிவர்த்தி செய்து விடுகிறான். எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் எங்கள் மீது போக்கஸ் பண்ணுகிறான், எங்களை நிரந்தர நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தருகிறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. நாங்கள் இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளனாக இருப்பான். எங்களுடைய பொருளாதாரத்தால், எங்களுடைய உடல் பலத்தால், எங்களுடைய முடியுமான விதத்தில் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்கின்ற வேளையில் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளனாக இருப்பான். அல்லாஹ் எங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருப்பான். அல்லாஹ் எங்கள் மீது பார்வையை செலுத்தி இவனுக்கு என்னென்ன தேவை என்று கொடுத்துக் கொண்டிருப்பான் என்பதை அந்த ஹதீஸுடைய வாசகம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, வெளியூர்களில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த கால சூழ்நிலையில் எங்களோடு ஒன்றாக தொழக்கூடியவர்களும் எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடியவர்களும் பொருளாதாரத்தில் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். குறைந்தபட்சம் அவர்களை கண்டறிந்தாவது முடிவுமான அளவு உதவிகளை செய்து அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் பொழுதும் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டங்களுக்கும் சோதனைகளை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து வார்த்தைகளை பேசாமல் கலாக்கதிரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையை நிரந்தரமாக வாழ்க்கையாக எடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு நாமும் நல்ல முஸ்லிம்களாக நல்ல மக்களாக வாழ்ந்து எப்படி நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்ற நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் முத்தகீன்களோடு சுஹதாக்களோடு சாலிஹான மக்களோடு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிஜமீஇல் முஸ்லிமீன்.